மக்களுடைய பணத்தை நான் தொட மாட்டேன், தொட்டவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வாங்கி திண்டு மக்கள் பணத்திலேயே நல்லா கல்லா கட்டின விஜயபாஸ்கர் 2 பேரும் தூக்கிட்டு போய் அவர் கட்சியில் சேர்த்துட்டாரு. இன்னமும் நான் தொட மாட்டேன் சுத்திட்டாரு. அதுலயே அவருக்கு மீது பாதி நம்பிக்கை மக்களுக்கு போச்சு. இந்த நிலைமையில சமீபத்தில் ஒரு ஊழல் ஒன்று வெளியே வந்திருக்கு. ஏன் வந்து 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழலா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஊழலின் வடிவம் இருக்குது. அது என்னன்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இந்த ஊழலோட சைஸ் வந்து மெகா ஊழல் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 6 மாதத்துல இவ்வளவு துணிஞ்சு எந்த கட்சியும் பண்ண மாட்டேன். அப்ப நம்மள ஏதோ மக்கள் எல்லாம் நம்புவானுங்க, நம்ம என்ன செஞ்சாலும் நம்புவானுங்கன்னு இந்த ஆட்சி நினைச்சிட்டாங்க போகுது. அது என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், அரசு சார்பாக நீதிமன்றங்களை அப்பீல் ஆகக்கூடிய வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அவங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள். நீங்க செய்திகளே பார்க்கும்போது தெரியும், அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த விதமாக வாதங்களை முன்வைத்தார்கள் அப்படின்னு இருக்கும். அது கிரிமினல் இருக்கும், சிவில் அதிகமா இருக்கும். அதாவது இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் போய் அரசின் சார்பாக அதோட பாலிசி இருக்கு அதற்கு எதிராக வரக்கூடிய வழக்குகள் ஆரம்பிச்சு எல்லா விதமாக, எடுத்துக்காட்டுக்கு உங்க ஏரியா ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது, அது அங்கே அமையக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ நீதிமன்றத்துக்கு போறேன்னா அது சம்பந்தமான பாலிசி விஷயங்கள் எடுத்துக்கிட்டு அரசு சார்பாக அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞர் வந்து அப்பீல் ஆவார். அவங்க யார் அப்படின்னா அரசு தரப்பு வழக்கறிஞர். இது ஒரு சின்ன அளவில் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். ஆனா பெரிய லெவலில் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் 46 முக்கியமான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதோட அமைச்சர்கள் இருக்காங்களே, இந்த அமைச்சர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை எதிர்த்து, இந்த அமைச்சகம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எதிர்த்து நம்ம வழக்கு தொடர்ந்தோமா, அந்தந்த அமைச்சர் சார்பாக, அந்தந்த அமைச்சகம் சார்பாக, ஒவ்வொரு துறைக்கும் சார்பாக ஒரு முக்கியமான தனித்துவமான ஒரு வழக்கறிஞர்கள் வருவாங்க. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர் என்ன சொல்றாங்களோ அதை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன வழக்கறிஞர்கள், நிறைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இருந்தாலுமே கூட டிபார்ட்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அனுபவம் மிக்க ஒருத்தர் உட்கார்ப்பார். அந்த பொறுப்பு, அதுக்கு கீழே இந்த சின்ன சின்ன மாவட்ட ரீதியா இருக்கே அதன் பொறுப்பு, மாவட்டத்தில் தலைமை வழக்கறிஞர் ஒருத்தருப்பாங்க, அவங்க பொறுப்பு, அதற்கு மேல டிபார்ட்மெண்ட் பொறுப்பு, அதற்கு மேல பொறுப்பு, இப்படி வரிசையா இருக்கும். இது எல்லாம் சேர்த்து ஒரு 140 முக்கியமான போஸ்ட் வந்து வேக்கெட், அதாவது நிரப்ப போறோம்னு சொல்லிட்டு போன மாசம் அறிவிச்சாங்க. அந்த 140 போஸ்ட்லுமே கீழ அளவில் ஒரு அடுக்கடுக்கா சொன்னா, அந்த கீழ அளவில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய், அதற்கு மேல மாவட்ட தலைமை வழக்கறிஞர் வச்சுக்கோங்க, அவருக்கு 10ல இருந்து 15 லட்சம் ரூபாய். எவ்வளவு கமிஷன் வாங்கன்னு சொல்றேன், சம்பளம் கிடையாது, 10ல இருந்து 15 லட்சம் ரூபாய். அதுக்கடுத்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஒவ்வொரு அமைச்சகம் இருக்கு இல்லையா, அதற்கு வச்சுக்கோங்க ஏறக்கூட 1 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பேசப்பட்டிருக்கு. இதுதான் இப்ப ஒரு தீவிரமான குற்றச்சாட்டா எல்லா கூட பரவும். இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பது யார் அப்படின்னா எதிர்கட்சிகளா, மற்றவங்களால அரசியல் புரசலா இங்க பேசியிருந்தாலுமே கூட இதை முன் வச்சு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது வேற யாரும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு மகளிர் வழக்கறிஞர். தனக்கு போஸ்ட் வாங்கி தரதா சொல்லிட்டு அதை விலை பேசி வித்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நீதிமன்றத்துக்கு போக ஒட்டுமொத்த விவகாரம் வெளியே வந்துருச்சு. இப்ப இதுல எவ்வளவுதான் ஊழல் பண்ணாங்க அதை முதல் சொல்லிடுறேன், இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்றேன். இது ஏற்கனவே 120 கோடி இப்படி வசூல் செய்யப்பட்டிருக்கு. நீங்க தலைமை வழக்கறிஞர் இல்லையா, அவருக்கு மட்டும் ஒரு 50 லட்சம் வாங்க வச்சுக்கோங்க, அதுவே அசால்ட்டா ஒரு 50 கோடி தாண்டிடும். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் வழக்கறிஞர் போடணும் இல்லையா, அவருக்கு 1 கோடி வாங்க வச்சுக்கோங்க, அதுவே ஒரு 80 கோடி போயிடும். எனவே சைஸ் கொஞ்சம் பெருசு தான் வச்சுக்கோங்க. 120 கோடின்றது ஒரு ஆவரேஜா, ஒரு சராசரியா சொல்றேன், 120 கோடிக்கு மேல நடந்திருக்கும். சரி, இந்த ஊழல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஊழல் செஞ்சது ஒரு நபர் கிடையாது, அதுதான் இங்க விசேஷமே. அதுதான் இந்த கட்சியோட தன்மையே என்ன சொல்லுது, அது தமிழக வெற்றி கழகம் என்ன மாற்று சக்தி இருக்கியா அதையே சொல்லுது. அது என்ன அப்படின்னா, இந்த 140 போஸ்ட் போட்டால ஓகே எல்லா பேருக்கும் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஆரம்பிக்கிறாங்க மாவட்ட செயலகங்கள, இவங்க எல்லாம் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுங்கன்னு மேல இருந்து உத்தரவு. எல்லா பேரும் ரெக்கமெண்டேஷன் காசை வாங்கி அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதாண்டா சாக்கு வசூல் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன செய்தி ஓடி இருந்துச்சு அரசு புரசல அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஏதாவது கவனிச்சிடணும், ஒரு 50 லட்சம் வரைக்கும் கொடுத்து ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துடணும். இந்த விஷயம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு போட்டு அவங்க செலவுக்கு அவங்க பார்க்குற அளவுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடணும் இப்படின்னு ஒரு கும்பல் முயற்சி பண்றதா ஒரு செய்தி ஒன்று போய்கிட்டு இருக்கவே, இதுவும் வசதியா கிடைச்சா எல்லா மாவட்டத்திலும் எனக்கு கை வச்சிட்டான். இவங்க தான் மாற்றம், இவங்க தான் சுயமான மாற்றம். இப்படி இருக்கிறவன் 40 நாள்ல, வெறும் 45 நாள்ல ஒவ்வொரு அரசு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட விதத்தில் நீ ஒரு 40 லட்சம் 50 லட்சம் பார்க்க நினைச்சேன்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய பட்ஜெட் கூடத்துல சாங்ஷன் பண்ணக்கூடிய அந்தந்த மாவட்டத்துக்கு வரக்கூடிய 10,000 கோடி 20,000 கோடி ப்ராஜெக்ட் இல்லையா, அதுல நீ எவ்வளவு கை வைப்ப? இதுலயே தன்னால ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டாங்களே, வேகமா வசூல் ஆரம்பி அப்படின்னு வசூல் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க யாரு? இவங்க எளிய பிள்ளையா? இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காத பிள்ளைகள். எதுக்கு? திருடுறதுக்கு, மக்கள் பணத்தை திருடுறதுக்கு இவங்க இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சு திருட ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி மக்கள் பணத்தை திருடுறதா ஆகும்? இப்ப முக்கியமான விஷயம், இந்த அரசாங்கம் என்ன சொல்லுச்சு, விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்க, வெளிப்படைத்தன்மை, நேர்மை, எருமை, கருமை உருட்டினாரா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசு தரப்புல
எடுத்துக்காட்டு ஹெச்ஆர்என்சி ஒரு கோவில் சம்பந்தப்பட்ட நிலத்தை மீட்கணும், இல்ல கோவில் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாலிசி வைக்கணும். அதை எதிர்த்து அந்த பக்கம் ஒரு வழக்கறிஞர் கிளம்புறாரு. 60 வருஷம் அந்த நிலத்தை குத்தகைக்கு வச்சோம்னே, இன்னைக்கு வந்து இப்படி கேட்கறாங்க அப்படி கேட்கறாங்க, ஒரு பிரச்சனை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவரை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. அது 1008 சட்ட சிக்கலுக்குன்னு வச்சுக்கோங்க. போறாருன்னா யாரா இருந்தாலும் உங்களுடைய சொத்தை மீட்க முடிவு பண்றீங்க, நீ யார அணுகுவீங்க? ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து, ஒரு நல்ல அனுபவமான இந்த மாதிரியான கேஸை எடுத்து நடத்தி வெற்றி பெற்ற, அதன் மீது அக்கறை இருக்கக்கூடிய, இல்லாட்டி அது சம்பந்தமா போராட்டம், அது சம்பந்தப்பட்ட ஆர்வம் காட்டி சமூகத்தில் கூடிய ஒரு நபர் தான் நீங்க வழக்கறிஞராக நியமனம் பண்ணுவீங்க. கேட்டா அப்ப அனுபவம், அவர் முந்தைய வரலாறு என்ன, இது எல்லாம் கணக்கிட்டு இந்த காரணத்தினால இந்த வழக்கறிஞர் நான் நியமனம் பண்றோம் சொல்லுவோமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? நம்ம பர்சனலா அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அதான் முடிவு போகணும். வந்திருக்கக்கூடிய ஃபார்ம் எவ்வளவு, அதுல என்னென்ன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாங்க, எதனால மத்ததை ரிஜெக்ட் பண்ணீங்க, எதனால செலக்ட் பண்ணீங்க, ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் ஒன்று இல்லையா? சாதாரண வேலைக்கு ரிட்டன் டெஸ்ட்ல இருந்து எல்லா வேலையும் பாக்குறீங்களா? இது கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ற வேலை, எது நீதிமன்றத்தில். அப்ப இதுக்கு ஒரு தகுதி வரவே கிடையாதா? நீ வாட்டில் மாவட்ட செயலர் அனுப்பி விடுறான். திருப்பத்தூர் பார்த்து நினைக்கிறேன், ஒரு ஆளு அந்த வெளியா இருக்கக்கூடிய பட்டியல் இருக்கு, லீக்கா இருக்கக்கூடிய பட்டியல்ல இருக்கக்கூடிய நபர் தலைமை வழக்கறிஞர், அவர் மீது ஆடு கடத்தின கேஸ் இருக்கு, ஆடு திருடின கேஸ், அது சிசிடிவில மாட்டிருக்காரு. சூப்பர்ல, ஆடு திருடினவே சிசிடிவில மாட்டினவே தலைமை வழக்கறிஞர்னா நீ எந்த லட்சத்துல ஆட்சி நடத்துவ? அப்ப அவனுக்கு காசு வாங்க ஏன் நான் கேட்கிறேன். இதுல பெரிய லெவல்ல தேவை இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் தான். எதுக்கு எடுத்தாலும் போய் ஹைகோர்ட்ல நின்றுவாங்க இந்த தனியார் பள்ளிகள், அதை எதிர்த்து நிக்க வேண்டியது அவசியம். கவர்மெண்ட் பாலிசி என்ன பண்றதோ அடங்க மாட்டாருங்க. அப்ப அவைகளை எதிர்த்து போறதுக்கு ஒரு பெரிய அணியே தேவைன்னு வழக்கறிஞர் அணி, அதுக்கு ஒரு கும்பல்லாம் போட்டிருக்காங்க. அவனுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்னன்னு தெரியாது, அவன் ரெக்கமெண்ட் ஆயிருக்கான். டே ஏடா அப்படி தீரீங்க? அதாவது இந்த மாவட்ட செயலர் எல்லா பேருக்கும் அது என்ன போஸ்ட் நினைச்சிருக்காங்க அப்படின்னா, அது என்ன போஸ்ட் தெரியல. வழக்கறிஞர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும், மாசம் மாசம் அவங்க சம்பளம் போடுவாங்க அரசு. அப்ப நம்ம எவ்வளவு போட்டு வாங்குறது அப்படின்னு வாங்கியிருக்காங்க. டே நீ என்ன போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து வச்சுக்கவேன், அது எதுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ற கூட அறிவுரை இல்லையாடா? இவங்க எளிய பிள்ளை இல்ல, தக்குறீங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதுதான் நான் சொல்றேன், நீ வந்து சினிமா படம் மாதிரி கொடுத்து வச்சிருக்கீங்க இவங்க ஆட்சியை. எவனாவது ஒருத்தன் ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு வச்சுக்கவேன், அந்த ஃபைலை இதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்க. இந்த பொசிஷனுக்கு என்னால ரெக்கமெண்ட் பண்றதுக்கு உங்களுடைய ஃபைல் அவ்வளவு சரியில்லைங்க அப்படி ஒருத்தர் கூட ரிஜெக்ட் பண்ணல. எல்லாம் சுத்தி கூட்டி வா ஏன் அதிகமா தரேன் அந்த அப்படி ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கானா, இவன் வர காலங்களில் என்னென்ன பண்ணுவாங்க நான் கேட்கிறேன். இவன் வருங்காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதிகள் வரக்கான எல்லா அறிகுறியுமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஒரு சோறு போதும், ஒரு பானை சோறு வெந்திருக்கான்ற மகருக்கு, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. ஒரே ஒரு 140 போஸ்ட் இவ்வளவு அடிச்சு புடிச்சுட்டா யார் யார் அவ்வளவு லம்ப சம்பாதிக்க அலைகிறாங்கன்னா இவங்க நேர்மையானங்களா? இவங்களை மாற்றா? இவங்களுக்கு வாய்ப்பு தேடி தீரானுங்க, கட்டி போட்டுருக்காங்க, கையை கலட்டி விடுங்க, எல்லா இடத்தும் வாரி சுட்டு ஓடிக்கிறாங்க. அப்படிதான் இருக்காங்க. சரி, இது எல்லாமே யார் தயவு நடந்துச்சு? அந்த ஆளு தான் ஜெயிலுக்கு போவான். அது வேற யாரும் கிடையாது, புஷி ஆனந்த் தான் என்னுடைய மாவட்ட செயலாளர் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்ததா ஒரு செய்தி. அவ இந்த கலெக்ஷன் புஷி ஆனந்துக்கு போச்சானா எனக்கு தெரிஞ்சு தெரியாது, உண்மையே தெரியாது. நாங்க விசாரிச்ச வரையும் கிடைச்ச உண்மையை சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னா, இந்த 140 போஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக தான் போடணும் முயற்சி பண்ணிருக்காங்க. அமைச்சகமும் அப்படிதான் இவங்க தரப்படும். ஆனா என்ன, நம்ம சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு போடணும் அப்படின்னு நினைச்சாங்களா எனக்கு தெரியல. அதுல ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்துருக்காங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்தது தப்பு. சரி, ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்தாங்களே, அதை முறையா முடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இவங்களே இன்டெலிஜென்ஸை வச்சு முடிச்சிடணும். ஆனா இவங்க மாவட்ட செயலர்கிட்ட கேட்க, மாவட்ட செயலர் ஆகா நம்ம ரெக்கமெண்டேஷன் வாங்குறோம் அரசாங்க. இவர் சொல்லி லஞ்சம் வாங்கினாங்களா இல்ல சொல்லாம லஞ்சம் வாங்கினது சேர்ந்தா அப்ப மர்மமே. அப்படி சொல்லி வாங்கினா புஷியான ஜெயிலுக்கு போகணும், சொல்லாம வாங்கினா இவங்க எல்லாம் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். இது ரெண்டு தான் கடை. புஷியானது ஜெயிலுக்கு போனா ஒரு எஃப்ஐஆர் போட்டு சிபிஐக்கு மாத்தி விடுங்க, புஷியானது ஜெயிலுக்கு போயிடுவாரு. இல்ல நீங்க நேர்மையான ஆளு, நான் விஜய் நேர்மையான ஆளுங்க, நாங்க நேர்மையா இருக்கணும் இருக்கிற மாவட்டத்தில் எவ்வளவு காசு வாங்க அவனை ஜெயிலுக்கு, அதான் நேர்மை. அதை பண்ணு, ரெண்டுல ஏதாவது ஒரு போகணும். ஆனா ரெண்டுல எது பண்ணாலுமே ஊழல்வாதி தான், ஊழலத்தை தொட்டிருக்கீங்க. இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிக்கிற போதே சரி பண்ணி ஆகணும். அப்ப இதுல வேற என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பட்டியல் இருக்குல்ல, அது லீக் பண்ணி விட்டுருக்காங்க. அந்த பட்டியல் தான் வரப்போகுது. இந்த பட்டியல் வந்ததுமே ஒரு 3-4 நாளா எல்லா பேருக்கும் போனு, இந்த பட்டியல் இருப்பாங்க அவங்களுக்கு, இந்த இன்டர்வியூ கூட்டுப்பாங்களே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவங்களே போன் பண்ணிருக்காங்க. மாவட்ட செயலாளர் எல்லா பேருக்கும் போன் பண்ணி வசூல் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வசூல் எதன் அடிப்படையில் ஆரம்பிச்சிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இன்டர்வியூ போச்சோ அவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க, யார் யாரெல்லாம் செலக்ஷன் ஆகி ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுலையா அவங்க, இவங்களே போன் பண்ணிருக்காங்க. போன் பண்ணது இவங்களா போன் பண்ணாங்களா இல்ல புஷி ஆனந்த் அந்த லிஸ்ட்டை கொடுத்து போன் பண்ண சொன்னாரா? இது கேள்வி.
இது ரொம்ப எளிமையானது, கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஏன்னா இது மாசம் அதாவது ஒரு கூட்டம் விளையாடுறாங்க. 140 போஸ்ட்டுக்கு ஒரு மினிஸ்டர் விளையாடுறத விட இந்த ஊழல் வெளிவரது லீக் ஆல கஷ்டம் வச்சுக்கவேன். இந்த 140 போஸ்ட்டுக்கு ஒரு 20-25 மாவட்ட செயலர் விளையாடுறீங்க. சேலம், கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு திருப்பத்தூர் வரைக்கும் எல்லா பேரும் விளையாடுறீங்க. அப்ப இது எல்லாத்தையும் பிடிச்சோன்னு வச்சுக்கவேன், எவன் வேணாலும் லஞ்சம் வாங்க இப்ப ஜெயில் கிடைக்கும். அது நேர்மை. சார் விஜய் சர்க்கார் படத்துல மட்டும் கிடையாது, நேர்மையிலையும் இங்கேயும் நல்லா விளையாடுறாரு. நானே சொல்றேன். இல்லைன்னா ஊர் மக்கள் காசை ஆட்டையை போறதுக்கு உன்னுடைய கட்சிக்காரன் நீ ஏவி விட்டுருக்க. நீ அடிச்சு கூட சொல்ல மாட்டேன், ஆனா ஏவி விட்டுருக்க. இது இன்னொரு கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிக்கிற வேலை. இதுக்கு நம்ம ஏன் இவ்வளவு மெனக்கட வேண்டி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதுல தொட்டு இந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான வழக்குகளையும் இந்த நீதிபதிகள் தான் நடத்தியாகும். இந்த அனைத்து வழக்குகளுமே அரசு வழக்கறிஞர்கள் தான் நடத்தியாகும். எனவே இந்த அரசு வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமாவே மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய, அது கவர்மெண்ட் தான் ஃபீஸ் போடுது, மாசம் மாசம் சம்பளம் போட்டுன்னு வச்சுக்கவேன், ஒரு அப்பியர் தனியாக காசு, புரியுங்களா, நல்ல வருமானம் கிடைக்கும். இதை தாண்டி என்ன வருமானம் இருக்கும் அப்படின்னா, இதை பொறுத்த வரைக்கும் எதனால் லஞ்சம் கொடுக்குறாங்க சொல்றேன். இதுல ஒரு கல்வித்துறை இருக்கு. அவர் என்ன சொன்னாரு, எல்லா தனியார் பள்ளிக்கூடங்களுமே உங்களுடைய ஃபீஸ் என்ன, நீங்க என்ன ஃபீஸ வாங்குறீங்க அதை எழுதி ஒட்டுங்க வெளிப்படையாக அப்படின்னு சொன்னதுக்கு நீதிமன்றம் போயிட்டாங்க. அப்ப இவங்களை எதிர்த்து நீங்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் போகணும்னா இவங்க எல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு புத்திசாலி வேணும். ஏன்னா இவங்க பெரிய கொள்ளையடிச்சவங்க. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க, இந்த அரசு நல்லவங்க, அவங்க நல்லவங்க இருக்கு, நீ நல்லவனா, எவ்வளவு வசூல் பண்ணுவ நீ இவ்வளவு உட்காந்து. அப்ப அரசு சொல்றதெல்லாம் கேட்டுருவியா? அப்ப அரசு சொல்றதெல்லாம் கேட்க வைக்கிறது முக்கியம். நிர்வாக திறமைன்றது இவங்கிட்ட கொள்ளையடிக்காம இருக்க மட்டும் கிடையாது, இவங்க கொள்ளையடிக்காம தடுக்கிறது முக்கியம். எது, தனியார் பள்ளிகள்கிட்ட நாங்க பெர்மிஷன் நாங்க காசு வாங்க கொடுத்துட்டோம், இது ஒரு பக்கம் இருக்குன்னா, அவன் கொள்ளையடிக்காம தடுக்கிறது உங்க வேலை. அவன் சொன்ன வேலையை செய்ய வைக்கிறது உங்க வேலை. அவன் செய்ய மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. அதுல போய் விட்டு வெற்றி பெறணும். அப்ப அதுக்கு தகுதியான வழக்கறிஞர்கள் தேவை. அப்ப அந்த தகுதியான வழக்கறிஞர் யாருன்னு இதுக்காக அர்ப்பணிப்போட விளாவக்கூடிய நபர்கள். இதுல இன்னொரு செட் இருக்காங்க. இது எடுத்துக்கால வச்சு ஏன் சொல்றேன்னா, இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கால நான் கவர்மெண்ட் விஷயத்தை நான் பார்த்து தள்ளி போட்டுறேன் 5 வருஷத்துக்கு, நீங்க நம்ம போட்டு கவனிக்கிட்டு அவன் 5 கோடி அனுப்பிடுறாங்க. உங்களுக்கு சொல்ற அரசு லஞ்சம் வாங்க தேவையில்லை, வழக்கறிஞர் வழியாக வாங்கிட்டு போயிடலாம் எல்லாமே. அந்த கேஸ ஒரு 5 வருஷம் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி அதே அமைச்சரோ இல்ல அமைச்சர் சம்பந்தப்பட்டவங்களோ இல்ல அந்த வழக்கறிஞரோ இவங்க நினைச்சா கூட வசூல் பண்ணிட முடியும். நேரம் அமைச்சரா வாங்கின அவசியம் கிடையாது. யார் சொன்னா உங்களுக்கு? ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனே, அதாவது நிர்வாகத்தையே பார்க்காம கண்ணை மூட்டி வந்த ஆளுங்க வேணாங்களா? என்னென்ன என்ன தெரியாது வரலாற்றுல. எதுக்காக இதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறியா? ஒரு டிபார்ட்மெண்ட் வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞருக்கு எதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குற லஞ்சம் கொடுக்க தயாரா இருக்காங்க? ஏன் சொல்லி பார்ப்போம். ஏன்னா கட்ட பஞ்சாயத்து நடத்தலாம், 5 வருஷத்துக்கு ஒரு கேஸ் போடுறது, அரசே மிரட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் வெளிப்படைத்தன்மை தேவை. இவங்க உடனே நீதிமன்றம் போவானுங்க, 2 பேரும் டிராமா பாருங்க, நீதிமன்றம் போவானுங்க, வழக்கறிஞர் விட்டு பேச விடுவானுங்க, வழக்கறிஞரோட சுமூக உடன்பாடு வருவானுங்க. சொல்ல 5 வருஷம் நான் தள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசூலை போட்டு 50 கோடி, இவர் ஒரு 2 கோடி எடுத்துட்டு அங்க செட்டில்மெண்ட் ஒரு 48 கோடி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்திருக்கோம், பல பார்த்திருக்கோம். இந்த இதுல மைனிங் கம்பெனி, கனிம வளங்கள், இதெல்லாம் அட்டையை போட்டாங்கன்னா ஏகப்பட்ட பேரு அது திண்டு கொளுத்த வழக்கறிஞர்களே 10,000க்கு மேற்பட்டு இருப்பான். ஏகப்பட்ட வழக்கறிஞர் வேலை நீதிமன்றத்துக்கு போறதை விட ஆளுங்கட்சியை வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதை வசூல் பண்றதா. இதெல்லாம் போன ஆட்சியில் இருந்துச்சு, அப்ப திரும்ப அதுதானா? நீ என்ன மாற்றம் பண்ணாங்கட்டி? எனவே பதிவோட இறுதியாக விஜய் வந்து 60 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஊழலை அந்த கட்சி சார்புடைய நபர்கள் நடத்திருக்காங்க அப்படின்றது 100% உண்மை. அதை நடத்துறது புஷி ஆனந்தா இல்லாட்டி மாவட்ட செயலாளர், இவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் புஷி ஆனந்தா இருந்தாருன்னா வழக்கு சிபிஐக்கு மாத்துங்க, இந்த ஆளை தூக்கி உள்ள வைங்க, இவர் கைது ஆகிறது உறுதி. யார்? புஷி ஆனந்தா இருந்தா இவர் ஆணைக்கிடங்க இந்த மாவட்ட செயலாளர் வசூல் பண்ணியிருந்தார். இல்லங்க புஷி ஆனந்த நேர்மையாலே, துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் நேர்மையாளனா, நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, நடந்திருக்கல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி எவையவனை பிடிச்சி உள்ள போடும், எவையவன் எந்தெந்த மாவட்ட செயலாளர் வாங்கினானோ அவனை ஜெயிலுக்கு போடும். அப்பதான் இது ஆரம்பத்தில் திருத்த முடியும், இல்லைன்னா எந்த காலத்தையும் திருத்த முடியாது. ஒரு தடவை நீ அட்ஜஸ்ட் பண்ணீங்க எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். எனவே இந்த 2ல ஏதாவது ஒரு நடவடிக்கை விஜய் எடுக்கிறாருன்னா நான் பாராட்டுவேன். இந்த 2 நடவடிக்கை எடுக்கலைன்னா அவர் தான் ஊழலுக்கு எடுப்பு அஸ்திவாரம் போட்டு கொடுக்குறாரு. இவங்க பெரிய ஊழல்வாதிகள் வருவாங்க. நான் மீண்டும் சொல்றேன், இவங்க யாரும் எளிய பிள்ளைகள்லாம் கிடையாது. ஏமாத்துறதுக்கும் திருடுறதுக்கும் வாய்ப்பு இல்லாம இருந்த பிள்ளைகள், நேற்று வரைக்கும் பிளாக் டிக்கெட் எடுத்த பிள்ளைகள், நேற்று பிளாக் டிக்கெட்ல வருமானம் பார்த்த பிள்ளைகள், இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு இந்த பிளாக்ல வச்சு வருமானம் பார்க்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இது மீது நடவடிக்கை எடுத்தால் ஒழிய அவர் நேர்மையானவர். அப்படி நடவடிக்கை எடுத்தா விஜய் பாருங்க. இந்த 140 போஸ்டுல இதுக்கு எவன் காசு வாங்கணும் அவன் எல்லாம் ஜெயிலுக்கு போகணும். இல்ல இது எல்லாம் ஆணையிட்ட புஷியான ஜெயிலுக்கு போகணும். இது 2ல ஏதாவது நடந்தவன்